குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் அவர் நடக்கும்போது கூட யாராவது துணையோடு நடக்கக்கூடிய கண்டிஷனில் தான் பாரதி ராஜா இருக்கார். இந்த நேரத்தில் அவர் வாயிலிருந்து ஏதாவது வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை வர வைக்கணும், அதை திட்ட வைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருக்குல்ல, அது எல்லாரையும் அவங்களோட சார்ந்த இளையராஜாவை சார்ந்த எல்லாரையும் பாரதி ராஜா குடும்பத்தில் இருக்கவங்களையும் ரொம்பவும் காயப்படுத்தியிருக்கு. பாரதி ராஜாவுடைய சகோதரர் ஃபோன் பண்ணி இவ்வளவு எங்கள் அண்ணனை இப்படி ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு கேள்விகளை கேட்க வச்சு அவர் வாயிலேருந்து ஏதாவது வர வைக்கணுங்கிறதுக்காக இப்படி இல்லாமல் பேசுவாங்க, இப்படி இல்லாமல் நடந்துக்குவாங்க. அவங்க 2 பேருக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவங்க சேர்ந்து இருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்க. எப்படியோ திட்ட வைக்கணும்னா இப்படி பேச வைக்கிறாங்களே, இதில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார். கொஞ்சம் நேரம் மௌனமாக இருக்குது. மறுபடியும் பேசுகிறார், பாரதி ராஜா பேசுகிறார். இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை நான் வரமாட்டேன் ராஜா சார் சொல்கிறார். கொஞ்ச நேரம் சைலண்ட். அந்த இடத்துல திரும்ப நீயே என்னை இப்படி பண்ணினா நான் யார்கிட்டடா போய் நிற்பேன் அப்படின்னு பாரதி ராஜா ஒரு தழுதழுத்த குரலில் சொல்கிறார். இப்படி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. ராஜா சார் எழுந்துட்டார். அவருக்கு வேறு வேலை இருக்குன்னு அர்த்தம். டக்குன்னு இவர் எழுந்திரிச்சிட்டார், கீழே இறங்கி வர்றாரு அந்த இடத்த விட்டு. மறுபடியும் மேலே போய் என்னை கைவிட்டுறாதடா அப்படின்னு சொல்கிறார். சரின்னு அந்த இடத்துல அதோட முடிஞ்சது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தது இவர் கை கொள்வார், இவரை வச்சு நம்ம இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ரஜினி நினச்சாங்கல்ல, ரஜினி வரல. இவரை நினச்சாங்க, இவரும் வரல. இவர் வர வைக்க முடியாது, அவரையாவது வர வச்சிடலாம், இவரை சுத்தமாக வர வைக்க முடியாது. அதனால கைவிட்டுட்டாங்க. இதுக்காக பிஜேபியோட மாவட்ட செயலாளர் மாதிரி இளையராஜா இன்னைக்கு ட்ரீட் பண்ணால் அது நல்லது இல்லை. வணக்கம் கண்ணன். வணக்கம். பத்திரிகையாளர் முக்தாருக்கு இப்போ பாரதிராஜா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் தலைப்பே என்ன வச்சுருக்காங்கன்னா, இளையராஜா செய்த துரோகங்கள் கண்ணீர் விட்டு கதரும் பாரதிராஜா அப்படின்னு. வீட்டு பார்த்தீங்களா நீங்கள்? நான் பார்த்தேன். பாரதி ராஜாவுடைய சமீபத்திய சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா, அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிற ஒரு சூழலில் அவர் ஈசிஆரோட வீட்டில் அவர் தனிமையாக தான் இருக்கார். முக்கியமான விஐபியில் யாரும் பார்க்க வர்றாங்கன்னா ஒரு பையன் மனோஜுக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவங்க அனுமதியின் பேரில் தான் அவங்க பாரதி ராஜா சாரை சந்திக்க முடியும். அப்படி தான் ஒரு சூழல். அங்கே ஒரு பெட்டு, அங்கே ஒரு டிவி, சில புத்தகங்கள், அவ்வளோதான் இருக்குது அவர்கிட்ட ரூமில். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் தனிமைப்படுத்தியிருக்காரு. அதுக்காக ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் அதை வேறு சிக்கல்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கவனிக்க சில பேர் இருந்திருக்காங்க. அப்படி தான் அவருடைய இப்போ சமீப காலமாக ஒரு லைஃப் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இப்போ ஒரு பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிருக்க அவர் அவங்களோட நோக்கம் பாரதி ராஜாவுடைய திரைப்படங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஆய்வுகளையோ அல்லது அவருடைய திரைப்படங்களில் அவருக்கு கிடைத்த அனுபவங்கள் பற்றியோ அல்லது இப்போது சமீபத்தில் அங்கே ஏற்பட்டிருக்க நிலச்சரிவில் பாரதி ராஜா படப்பிடிப்பு நடத்தின முதல் மரியாதை படத்துடைய படப்பிடிப்பு தளங்கள் எல்லாம் அங்கே சிதைஞ்சு போயிருக்கு, அங்கே வெள்ளம் வந்ததில். அந்த மாதிரியான ஒரு இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு போகிறாங்களோ அப்படி நாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க என்னென்னா பாரதி ராஜாவோடைய வாயிலிருந்து இளையராஜாவை திட்டுகிற ஒரு வார்த்தையை எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோடய போய் அந்த பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நீண்ட நெடிய பேட்டி எதுவுமே தேவை கிடையாது. அவங்களுக்கு திரைப்படத்தை பற்றின பல விஷயங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு சொல்ல வைக்கணும், பாரதி ராஜா மூலமாக சொல்ல வைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு சின்னத அளவில் ஒரு கல்லூரி நடத்திட்டு இருக்கார். அதில் திரைப்படங்கள் குறித்த எல்லா விதமான விளக்கங்களையும் சந்தேகங்களுக்கும் அவர் அவங்களுடைய எண்ணம் அது அல்ல. அது எப்படியாவது இளையராஜாவை திட்ட வைக்கணும், இளையராஜா மீது கோபப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையான விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் அது அந்த பேட்டியவே ஆரம்பிச்சிருக்காரு. அது சரியான ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகையாளருக்கு அழகு கிடையாது. நீங்கள் தலைப்பு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ராஜா எதுவும் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல அந்த காப்பிரைட் பிரச்சனை பற்றி வரும்போது ஒரு பேட் வேர்டு யூஸ் பண்ணுறார், டா அப்படின்னு சொல்லி ஒரு பேட் வேர்டு யூஸ் பண்ணுறார். மற்றபடி அவர் எங்கேயுமே ஒரு தலைப்பில் இருக்க மாதிரி இளையராஜா பற்றியில் எதுவும் சொல்லலை. அப்போ என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறார். சாதாரணமாக தான் போயிட்டுருக்கு. முக்தார் தான் சில இடங்களில் அதை வற்புறுத்தி கேட்குறாரு. ஆமாம். குறிப்பாக அதில் அவர் இளையராஜா என்ன மதத்தை சார்ந்தவர், இளையராஜாவோட அப்பா என்ன மதம், அண்ணன் என்ன மதம், இவங்க என்ன மதம் அப்படிங்கிறத அவர் வற்புறுத்தி சொல்லி இளையராஜா இந்த மதத்தை சார்ந்தவர், அதே மாதிரி இளையராஜா இந்த ஜாதியை சார்ந்தவர் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் அதை பதிவு பண்ண விரும்புகிறாங்க. அதை வற்புறுத்தி சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இளையராஜா அவர்கள் பிஜேபியில் சேர்ந்திருக்காரு. அவரை
எப்படியாவது அட்டாக் பண்ணி 4 வார்த்தைகளை வாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் அவர் பேசுகிறாரு. இளையராஜா பற்றின தனிப்பட்ட முறையில் அவர் சமீப காலமாக வர்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அவருடைய மியூசிக் நல்லா இருக்குது, அவருடைய பாட்டு நல்லா இருக்குது, ஆனால் அவர் சரியில்லை. அப்படி அவர் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் நம்ம நினைக்கிற மாதிரி அவர் நடந்துக்கணும் அப்படி நினைக்கக்கூடாது இல்லைல்ல. அப்படி தான் முக்தாருடைய சிந்தனையும் இருந்தது. இவரை எப்படியாவது அட்டாக் பண்ணி வைக்கணும், அதை பிஜேபி சேர்ந்து அது அவரோட வார்த்தையிலேருந்து இவர் திட்ட வைக்கணும், அந்த வார்த்தையை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், பாரதி ராஜாவும் பிஜேபியை திட்டணும், அதுதான் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இதே ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி இளையராஜா தரப்புல நீங்க பேசியிருப்பீங்க வந்து இது எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இந்த பேட்டி வெளிவந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நேற்று ஒரு 2 நாளாக வந்து அவர் சார்ந்த நண்பர்கள், இன்னும் சொல்ல போனால் பாரதி ராஜாவுடைய நெருங்கிய உறவுக்காரர்களே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இது யாரு கண்ணன் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவங்க ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க உறவினர்களெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. அதாவது அவர் வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் அவர் நடக்கும்போது கூட யாராவது துணையோடு நடக்கக்கூடிய கண்டிஷனில் தான் பாரதி ராஜா இருக்கார். இந்த நேரத்தில் அவர் வாயிலிருந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை வர வைக்கணும், அதை திட்ட வைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருக்குல்ல, அது வந்து எல்லாரையும் அவங்களோட சார்ந்த இளையராஜாவை சார்ந்த எல்லாரையும் பாரதி ராஜா குடும்பத்தில் இருக்கவங்களையும் ரொம்பவும் காயப்படுத்தியிருக்கு. பாரதி ராஜாவுடைய சகோதரர் வந்து ஃபோன் பண்ணி இவ்வளவு எங்கள் அண்ணனை வந்து இப்படி ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு கேள்விகளை கேட்க வச்சு அவர் வாயிலேருந்து ஏதாவது வர வைக்கணுங்கிறதுக்காக இப்படி இல்லாமல் பேசுவாங்க, இப்படி இல்லாமல் நடந்துக்குவாங்க, அவங்க 2 பேருக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு வந்து அவங்க சேர்ந்து இருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்க, எப்படியோ திட்ட வைக்கணும்னு இப்படி பேச வைக்கிறாங்களே, இதில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார். இது வந்து அவங்களுடைய சார்பாக உள்ள வந்து நியாயமான விஷயம். இது வந்து பத்திரிகை போகிறவங்களுக்கும் இப்படி வந்து ஒரு முக்கியமான ஒரு இசையமைப்பாளர் இளையராஜா வந்து எப்போவுமே யாருடைய கைப்பாவையமாக அவர் இருந்ததே கிடையாது. பணம் கொடுத்து மியூசிக் பண்ணுற தயாரிப்பாளருடைய கைப்பாவையாக இருந்தது கிடையாது. பாட்டு போட சொன்னால் இந்த டியூன் பிடிக்கலன்னா உனக்கு இந்த டியூனை பற்றி என்ன தெரியும், எப்படி நீ வந்து பிடிக்கலன்னு சொல்கிற, உனக்கு நான் பிடிச்ச மாதிரி போட்டு காமிக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டெல்லாம் ஹிட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ அவருடைய சிந்தனையில் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நீ முதல்ல நான் சொல்கிறத கேளியா, நான் வேற ஒரு விஷயம் இதில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பிளான் படி தான் அவர் பாட்டவே இப்போ கொடுக்குறாரு. இப்படி யாருடைய கைப்பாவையும் இல்லாத ஒருத்தரை வந்து நீ பிஜேபியோட ஆளுமையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை தவறாக எண்ணிட்டு முக்தார் கேள்விகளை வந்து கேட்க முயற்சி பண்ணது தான் இங்கே வந்து தவறான விஷயம். சில கமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வருது அப்படின்னா, முக்தாரோட ட்ராப்ல பாரதி ராஜா விழுந்துட்டார் வயசான காலத்தில் அப்படிங்கிற மாதிரி. பாரதி ராஜா பார்ப்பதற்கு அனுமதிக்கிற இடத்துல இருக்கிற மனோஜ் செஞ்ச தப்பு. மனோஜ் வந்து அவர் யாரை வந்து பார்க்கணும், எப்படிப்பட்ட ஆட்களை சந்திக்க வைக்கணும், பேட்டி எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறத வந்து முதல்ல அவங்க பேட்டி எடுக்க வர்றவங்க யார், இதன் மூலமாக அவங்க என்ன கேட்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத வந்து மனோஜ் தெரிஞ்சு அனுமதிச்சிருக்கணும். அவங்கள பார்க்க வந்த உறவினர்கள் சிலரவே அவன் கேட்டுக்கு வெளியே நிறுத்த வைக்க கொடுத்துருக்க சூழல் அந்த மாதிரி சூழலை நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போவும் எனக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க, இப்படி நான் சார் வீட்டு முன்னாடி நிற்கிறேன், நீங்கள் யாரையாவது சொல்லி சார்கிட்ட கவனத்துக்கு கொண்டு போக முடியுமா. நான் உடனே அவருடைய அசிஸ்டண்ட் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெளியில் நிற்கிறாங்கப்பான்னு சொன்னால் அதுக்கப்புறம் போய் கேட்டை திறந்து அந்த செக்யூரிட்டியை தாண்டி அவங்க வெளியில் உள்ளே கூப்பிட்டு வர்றாங்க. இவ்வளவுலாம் பண்ணிகிட்டு இருக்க மனோஜ் இந்த விஷயத்தில் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணலாம் அவர். அதுவும் ஒரு வயோதிகமான என்ன டைரக்டர் எவ்வளோ பெரிய சிங்கமாக இருந்தாலும் சிங்கத்துக்கு வயசாகிடுச்சுனாலும் அது ஒரு சூழலில் தானே இருக்கும். அப்படி ஒரு கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் வந்து இப்படி ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு நட்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு பேட்டி தான் இந்த பேட்டியாக இருக்குது. இதுக்கு பின்னாடி மனோஜோட ரோல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா முக்தாரே கேள்வி நடுவில் இடையில ஒரு இடத்துல மனோஜ்னு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல மனோஜ் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை அது உருவாக்குது. இல்லை, அதுதான் நாமளும் அதை பேட்டிக்காக நம்ம வேற ஏதோ பேசிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க. மனோஜ் வந்து சில இடங்களில் வந்து நீங்கள் பாரதி ராஜாவே வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், இல்லை நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணலாம், இது வேண்டாம், வேற எது பேசுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் விடலை. பாரதி ராஜாவுக்கும் இளையராஜாவுக்கும் எப்படி உறவு? பாரதி ராஜா பேட்டி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் சில மனந்திறந்து சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் வந்து. அப்புறம் அவரோட இள வயசு காதல் பற்றிலாம் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லாவும் இருக்குது வந்து. அதுக்கு பிறகு தான் அந்த இளையராஜா பகுதிக்கு வருது வந்து. இவங்க 2 எப்படி உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில அவங்க 2 பேர் நெருக்கமாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது.
அப்புறம் இடையில இந்த அன்னக்கொடியும் கொடிவீரனும் படத்தில் அவங்க இணைய போகிறாங்க அப்படிலாம் தகவல்லாம் வந்தது வந்து. அப்போ நான் அந்த இணையில அவங்க அப்போ என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல இளையராஜா அவர்களை தான் மியூசிக் பண்ண சொல்லி பாரதிராஜா சார் கேட்டு வந்தார். அப்போ வந்து நான் ஒரு தினமும் ஒரு ஒரு 2 மணி நேரம் நான் சாரோட இளையராஜா சாரோட இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருந்தேன். அப்போது சார் பாரதிராஜா சார் வந்தார். வந்த உடனே இல்லை நீ தான் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போது அந்த ஒரு பெரிய ஒரு அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் போச்சு. அது எனக்கு தெரியும். திரும்ப சார் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து மறுபடியும் சார் வர்றாரு. படம் ரிலீஸ் ஆக போகுது. பாரதிராஜா வர்றாரு. பாரதிராஜா வர்றாரு. ஸ்டுடியோக்கு வர்றாரு. பிரசாத் ஸ்டுடியோக்கு வர்றாரு. வந்து இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் நீ கலந்துக்கணும் அப்படிங்கிறாரு. யார்கிட்ட? இல்லை இளையராஜா சார்கிட்ட. அவர் சொன்னார், நான் மியூசிக் பண்ணாத எந்த நிகழ்ச்சிக்கும் நான் போகிறது கிடையாது. நான் மியூசிக் பண்ண படங்களுக்கே சில நேரம் நான் போகிறத தவிர்த்துடுறேன். அதனால இந்த படத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறார். கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்குது. மறுபடியும் பேசுகிறார். பாரதிராஜா பேசுகிறார். இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் வரமாட்டேன் ராஜா சார் சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் சைலண்ட். அந்த இடத்துல திரும்ப நீயே என்னை வந்து இப்படி பண்ணினா நான் யார்கிட்டடா போய் நிற்பேன் அப்படின்னு பாரதிராஜா ஒரு தழுதழுத்த குரலில் சொல்கிறார். சார் சைட்லேருந்து மௌனமாக இருக்கார். நீ இந்த மாதிரி வராமல் இருந்துடாத, வேறு யாருமே அங்கே இல்லை மேடையில், நீ கண்டிப்பாக வரணும், இல்லை பார்க்கலாம். இவருடைய சூழ்நிலையாக இவருடைய அந்த படத்துக்கான ப்ரமோஷன் வேறு வழியில் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு கண்ணீர் விடுற அந்த நிலைமையில் பாரதிராஜா பேசுகிறத ராஜா சார் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை பார்க்கலன்னு சொல்லாத, வர்றேன்னு சொல்லு, அப்போ தான் நான் போவேன் அப்படிங்கிறார். இல்லை நான் பார்க்கலாம், நான் சொல்கிறேன். இல்லை நீ வர்றேன்னு சொல்லு, அப்போ தான் நான் போவேன். சரி பார்க்கலாம் அப்படி, சரின்னு சொல்லு. இப்படி வந்து அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. ராஜா சார் எழுந்துட்டார். அவருக்கு வேறு வேலை இருக்குன்னு அர்த்தம். டக்குன்னு இவர் எழுந்திரிச்சிட்டார். கீழே இறங்கி வர்றாரு அந்த இடத்த விட்டு. மறுபடியும் மேலே போய் என்னை கைவிட்டுறாதடா அப்படின்னு சொல்கிறார். சரின்னு அந்த இடத்துல அதோட முடிஞ்சது. அடுத்த 2 வாரம் கழித்து மதுரையில் வந்து தமுக்க மைதானத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு இங்கேருந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் போயிருக்காங்க. பார்த்திபன் வந்து அதில் முக்கியமான ரோல். அந்த ஸ்டேஜை வந்து அவர் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அந்த பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறாரு. மதுரையிலேருந்து நிறைய அமைப்புகளை சேர்ந்தவங்க வந்து தமுக்க மைதானம் வந்திருக்காங்க. பெரிய ஓப்பன் ஸ்டேஜ், பெரிய கூட்டம், திருவிழா மாதிரி கூட்டம் அங்கே நடக்குது. அந்த இடத்துல ஓப்பன் ஸ்டேஜில் மேடையில் நிறைய பேர், ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஆர்டிஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க. கூட்டத்தில் வந்து பெரும் கூட்டம் கூடி இருக்கணும்னா பக்கத்தில் கேரவனில் ஏற்றிருக்காங்க. கேரவன் ஆர்டிஸ்ட்டுக்கான கேரவன் ஃபுல்லாக நிற்கிது. அப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் ஆர்டிஸ்ட்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. முடித்த உடனே சார் பாரதிராஜா சார் பேசுகிறார். பேசும்போது ரொம்ப அக்ரெசிவாக பேசுகிறார். ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. ரொம்ப கொச்சையாக பேசுகிறார். இளையராஜா சாரை திட்டுறாரு, ஓப்பனாக திட்டுறாரு. இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது நான் சென்னையில் இருக்கேன். அந்த ஃபோன் காலில் என்ன வருதுன்னா, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு நெருக்கமான ஒருத்தர், அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ராஜா சாரை வந்து மேடையில் வச்சு பாரதிராஜா சார் திட்டுறாங்க. இந்த தகவலை வந்து லைவாக ஃபோனில் வந்து வைரமுத்து அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதாக அவர் வந்து சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. 2வது, ஏன்னா இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் இது வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அங்கே வந்து இல்லை ஃபோன்லேயே இந்த விஷயங்கள்லாம் இப்போ பாஸ் ஆகிட்டு இருக்கு கண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வருத்தமாக போச்சு. ஆனால் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து ஃபைனலாக என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் எனக்கு இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு பயமாக இருந்தது. இவனை என்ன இவன் என்னடா அப்படியாடா இப்படியாடான்னு கடுமையாக பேசுகிறாரு. எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். அதாவது பார்க்குறவங்கலாம் அதிர்ச்சியாக இருக்காங்க. மக்களுக்கு வந்து அவங்க இவங்க 2 பேரும் பெரிய இடத்துல இருக்காங்க, அப்படி தானே பார்ப்பாங்க. என்னடா இப்படி சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் அமைதியாக இருக்கார். ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு அவர் எப்படி வந்தார், வரவழைச்சாருங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. வர வைக்கப்பட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அங்கே அவ்வளோ மோசமாக நடக்குது, ஃபங்க்ஷன் நடக்குது. அவ்வளோ மோசமாக திட்டுறாரு, ஊர்மையில் திட்டுறாரு, கார்த்திக் ராஜாவை திட்டுறாரு. ரொம்ப மோசமான கண்டிஷன் ஆயிடுச்சு.
ஆனால் ராஜா சார் வந்து அமைதியாக வேறு எதுவுமே பேசிக்கல, அமைதியாக இருந்தார். கேரவேனில் ராஜா சார் கிளம்புறாரு. அவர் பேசிட்டு கிளம்பும்போது கேரவேனில் போயிருக்கார், அங்கேயும் வாக்குவாதம் நடந்திருக்கு. அது உள்ள சில பேர் இருந்தோடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக நடந்திருக்கு, ஃபங்க்ஷன் இதாக நடந்திருக்கு. ஆனால் எப்படி அழைக்கப்பட்டு எப்படி எங்கே அங்கே வந்து என்ன மாதிரி அவமரியாதை நடந்தது அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, வெளியில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வீடியோ இன்னும் இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு எப்படி அவரை கூப்பிட வந்தாருங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, ஏன் அந்த படத்துக்கு அவர் இசையமைக்கல? இப்போ நீங்கள் ரொம்ப நெருங்கின நண்பர், இடையில சின்ன பிரச்சனை ஆகி போச்சு, வந்து திரும்ப அவரை தேடி வந்து கேட்குறாரு, என் படத்துக்கு நீங்கள் இசையமைங்க. சரி, இவர் இசையமைக்கிறது மூலமாக அந்த படத்துக்கு ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் அப்படின்னு கூட எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு நட்பின் அடிப்படையில் இளையராஜா அதை பண்ணியிருக்கலாமா? ஏன் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இளையராஜா மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இளையராஜா கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ண முடியும். உன் மனசில் வேற ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு நீ இளையராஜா வேணும்னு நினச்சேன்னா அதை ட்ராவல் பண்ண முடியாது. அந்த படத்துக்கு வந்து இளையராஜா அவர்கள் இசையமைக்காமல் போனதுக்கு முதல் காரணம் வந்து அந்த படம் வந்து ஒரு செக்ஸ் பேஸ்டாக வந்துருச்சு, கதை வந்து இங்கே வந்து சரியில்லை இந்த இடத்துல, அதனால் நான் மியூசிக் பண்ண மாட்டேன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் அவங்க மியூசிக் பண்ண வைக்க கேட்டு வரும்போதே அப்படி தான் சொன்னார். என்ன பிரச்சனை இளையராஜாவுக்கும் பாரதிராஜாவுக்கும் இல்லை? நீங்கள் இந்த பேட்டிலே பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தையால் எதுவும் சொல்லலைங்கிற தவிர, ஆனால் அந்த ஒரு பேட்டிக்கு சம்மதிச்சிருக்காரு, முக்தார் இதெல்லாம் சொல்கிறத அவர் வந்து ஆமோதிக்கிற மாதிரி அமைதியாக இருக்கார். அப்படிங்கிறப்ப இப்போ அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிறது தான் தெரியுது. வந்து இங்கே வந்து இந்த பேட்டிலே வந்து உங்களுக்கான பதில் ஒன்று இருக்குது. வைரமுத்து அவர்களை வந்து சந்திக்க வைக்கிறதுல வந்து ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து அறிமுகப்படுத்தினார்னு சொன்னார், பேட்டியில் சொல்லியிருக்காருல்ல. அந்த பேட்டியில் வந்து இளையராஜா வைரமுத்துவோட கவிதையை படிச்சுட்டு, ஐயோ இவன் வந்து உலகத்தையே ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயத்த, குறிப்பாக அந்த பொன்மாலை பொழுது பாட்டு வரியை பார்த்த உடனே யானையே சாச்சிருவான், சாச்சிருவான் சொல்கிறது கண்ணதாசனை சொல்கிறாரு, யானையே சாச்சிருவான் அப்படின்னு சொல்கிற அந்த பெருமையை மட்டும் பாரதி ராஜா வைரமுத்துக்கு வாங்கி கொடுப்பதற்கு அடிப்படை காரணம் என்னவோ அதுதான் இளையராஜாவை அவர் பிரிஞ்சதுக்கும் காரணம். ஸோ பிரச்சனை வைரமுத்து தான். ஆமாம்மா, அது 100%. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எங்கே வேணாலும் போய் ஆய்வு பண்ணுங்கள், நீங்கள் வரலாற்று பூமி அகழ்வாராய்ச்சி பண்ணி கூட பாருங்கள், இது 2 பிரச்சனைக்கு காரணம் வைரமுத்து தான். இதில் ஜாதி ஒரு முக்கியமான ரோல் பண்ணுதா? ஏன்னா இந்த பேட்டிலையும் பார்த்தீங்கன்னா இளையராஜா என்ன ஜாதிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. வந்து அப்படி சொல்லலாமா? நீங்கள் இது எல்லாம் கடந்து வந்தவன் தான் பத்திரிகையாளனாக வர முடியும், ஒரு பெரிய படைப்பாளியாக வர முடியும். ஆனால் நீங்கள் இங்கே வந்து படைச்சு விட்டு நீங்கள் அங்கே வந்து திரும்ப மறுபடியும் உங்களுடைய இதை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அது என்ன? அது அப்போ வந்து உனக்கு பக்குவம் இல்லைன்னு அர்த்தம், உனக்கு முதிர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். வைரமுத்துவை பற்றி இளையராஜா ஒரு வார்த்தை சொன்னார்னு சொன்னீங்க, அந்த யானையவே சாச்சிருவாங்க. அதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வார்த்தையை வந்து இளையராஜாவை பஞ்சு அருணாசலத்தை அறிமுகப்படுத்தும் போது, பஞ்சு அருணாசலம் அந்த அன்னக்கிளி ஒன்று தேடுத பாட்டுக்கு போட்ட உடனே யானையவே சாச்சிருவான் அப்படின்னு அந்த இடத்துல பஞ்சு அருணாசலம் சொன்னதாக சொல்கிறாரு. அங்கே யானைங்கிறது வந்து எம்எஸ் விஸ்வநாதன். ஆமாம். ஸோ இங்கே வந்து வைரமுத்துவை பற்றி இளையராஜா வந்து இது மாதிரி சொன்னார்னு சொல்கிறார். எனக்கு இந்த வார்த்தை வந்து பாரதிராஜாவோட வார்த்தையோ அப்படின்னு. இல்லை அதுதான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல, இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா பஞ்சு சார் அவர்கள் மாதிரியான ஒரு பெரிய ஒரு பண்பாளரோ ஒரு பெரிய கிரியேட்டரை வந்து தமிழ் சினிமாவில் பார்க்கவே முடியாது. அவர் எல்லாருக்குமான எல்லா வடிவமாக மாறுவார். ஒரு டயலாக் ரைட்டருக்கான எப்படி எதிர் தனியில் நின்று வசனம் எழுதணுமோ அதையெல்லாம் அவர் பண்ணவர். அவர் வந்து என்ன சொல்வார், இப்போ எம்எஸ் விஸ்வநாதனோட திறமை வந்து அவருக்கு தெரியும். இந்த நீங்கள் சொல்கிற அந்த யானையை சாச்சிருவாங்கிற கதை இருக்குல்ல, அது அங்கே அவர் சொன்னதாக ஒரு நாள் வந்து இளையராஜா சார் அவர் சொன்னதே கிடையாது. அவங்க வந்து அவருடைய இசை வந்து பிடிச்சி போயிருக்கு. அது எப்படி பிடிச்சி போயிருக்கு, இளையராஜா தன்னுடைய என்னுடைய மியூசிக்கை கேளுங்க அப்படின்னு சொல்லி எப்படி வைக்கிறாரு, ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி அந்த கல்யாண மண்டபத்தில் வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து தன்னுடைய இசைக்குழுவை வச்சுக்கிட்டு எல்லா தமிழ் சினிமா இருக்க எல்லா இயக்குனர்களையும் கதாசிரியர்களும் வரவழைச்சு அவங்களுக்கு வந்து வாய்ச்சி காமிச்சிருக்காரு. இப்படி வாய்ப்பு கேட்ட ஒரே ஒரு இசையமைப்பாளர் இளையராஜா மட்டும்தான் இருக்கும். எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, என்னுடைய பாட்டை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடல்களை தான் நீங்கள் வந்து 16 வயதிலையும் அன்னக்கிளியிலையும் கிழக்கே போகிற ரயிலே நம்ம கேட்டுட்ருக்கோம். அது அப்படித்தான் வந்து அப்படி வந்த ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தர் தான் பஞ்சு சார் அவர்கள். அவங்களுக்கு தெரியும் அவருக்கு வந்து எப்படி இதை இளையராஜாவுடைய திறமை என்ன அப்படிங்கிறது. ஆனால் இளையராஜா அவர்கள் வந்து தன்னை வந்து மியூசிக் போடுவதற்கு வந்து அணுகும் ஒரு இயக்குனரை பார்த்து சொன்ன, இவ்வளோ நாளாக நீங்கள் அண்ணனை வச்சு இசையமைச்சிங்க, எதுக்காக என்கிட்ட வர்றீங்க, அவர்கிட்ட இல்லாத திறமையா,
நீங்கள் அவரை வச்சு நீங்கள் பண்ணுங்கள், நான் வந்து அப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். திரும்ப எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க, நாங்கள் வேற ஒரு பேட்டர்ன் படம் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்ரீதர்கிட்ட சொன்னார். மியூசிக் பண்ண மாட்டேன்ட்டார். முதல்ல மியூசிக்கே இந்த படத்துக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட இல்லாத திறமையா, அவர்கிட்ட இல்லாத பாடல்களா, அவர்கிட்ட இல்லாத டியூனா, நீங்கள் எப்படி நீங்கள் இந்த மாதிரி அவரை விட்டுட்டு என்கிட்ட வரலாம் அப்படின்னு கேட்டார். ஆனால் திரும்ப வந்து அவர் பல முறை சமாதானப்படுத்தின பிறகு எம்எஸ்வி அவர்களை பேசின பிறகு தான் அவர் வந்து அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. இளமை ஊஞ்சலாடுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணார். இப்படி வந்து ஒருத்தரை வந்து புகழ்ந்து பேசுகிறது தான் அவங்களோட திறமையை பாராட்டுவதற்கு என்பது வேறு. ஆனால் நீங்கள் சொன்னீங்களே பாரதி ராஜா வந்து இன்னொரு இடத்துல இவரை பற்றி இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது, இந்த இடத்துல ஏன் சொல்லணுங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். அவங்களுடைய பிரிவுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது. அவர் ரொம்ப கர்வமானவர் அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்க, பாரதி ராஜா தான் இளையராஜாவை ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்தார். அவர் தான் ரூமில் முதல்ல சென்னையில் தங்க வச்சிருந்தாரு. டி நகரில் தங்கும்போது அங்கே சுற்றி இருக்கிறவங்களால அவங்களுக்கு ஒரு சிறப்படம் வந்து அவங்க அந்த இடத்துல இருந்து காலி பண்ணுங்கிறப்ப இன்னொரு இடத்துல கொண்டு பாரதி ராஜா வைக்கிறார். இந்த மாதிரி பாரதி ராஜா தான் இளையராஜாவுக்கு பஞ்சவர்ணத்துக்கு அறிமுகப்படுத்தி வாய்ப்புகளை வாங்கி கொடுக்குறார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு இவ்வளவு நீங்கள் பண்ணீங்க, உங்களுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறாரு. வந்து எப்படி பார்க்குறீங்க? அப்போ என்ன நடந்தது? இல்லை, பாரதி ராஜா வந்து கொண்டு வரல. பாரதி ராஜா வந்து முதல்ல இங்கே வந்தவர். அதுக்கு முன்னாடியே எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து சினிமாவில் பாடி தனி மியூசிக் ட்ரூப்பை வச்சுருந்தார். அவர் மேடைகளில் பாடிக்கிட்டு இருந்தார், இசை கச்சேரி நடத்திக்கிட்டு இருந்தார். இவங்க வந்ததுக்கு அப்புறம் பாரதி ராஜா நம்ம வந்து ஊருக்கு போவோன்னு சொன்னது, அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி பாரதி ராஜா இங்கே சென்னையில் வந்து கங்கையம்மன் கோவில் தெருவில் வந்து தங்கியிருந்தார். அங்கே வந்து அது நான் சொல்கிறது 68 முன்னாடி அங்கே தங்கியிருந்தார். அப்போது வந்து அவன் பாரதி அங்கே இருக்கா, சின்னசாமி அங்கே இருக்கா, நம்மளும் அங்கே போவோன்னு சொல்லி அவங்க கிளம்பி வரும்போது இவங்களுக்கு நம்ம எப்பவுமே ஒரு படித்த ஒருத்தருக்கோடைய ஆதர்சமாக எடுத்துக்குவோம்ல, இவங்கள போட நம்மளை வந்து அன்பாக கவனிச்சுக்குவாங்க, அவங்க கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் வீட்டில் போய் நின்றுருக்காங்க. நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, நீங்கள் போங்க நீங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பாரதி ராஜா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அது அங்கே இருந்துட்டு முதல்ல பார்த்த ஆளுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அங்கே இருந்தாலுமே வந்து பாரதி ராஜா சம்பாதிக்கிற சொற்ப பணத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து அமர் சார் வந்து ஹிட்டார் வாசிப்பார். அவங்க வந்து பல இடங்களுக்கு போய் ஹிட்டார் வாசிக்க அசிஸ்டண்ட்டாக போய் சேர்ந்து பல இடங்களுக்கு போய் மியூசிக் பண்ணிக்கிட்டு அவரும் வந்து ஒரு இடத்துல அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேர்த்து எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் வந்து ஜிகே வெங்கடேஷ் அவர்கள்ட்ட அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்க வந்து தொடர்ந்து அவங்களும் பணம் சம்பாரித்து தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் பணம் இல்லாட்டாலும் அவங்க வந்து அதை பற்றி கவலைப்படலை கிடையாது. நம்ம வந்து ஒரு எய்மை நோக்கி போகிறோம், அதை வந்து நம்ம சரி பண்ணிக்குவோம், அது பின்னாடி ஜெயித்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை எல்லாருக்கும் இருந்திருக்கு. பாரதி ராஜாவுக்கு இருந்திருக்கு, இளையராஜா அவர்களுக்கு இருந்திருக்கு. இது இடையில வந்து தெரியாத ஆள் வந்து ஆர்டி பாஸ்கர் அவர்கள். ஆர்டி பாஸ்கர் தான் இவங்களுடைய மிகப்பெரிய தூணாகவும் பெரிய அவங்களுடைய கால்களாக இருந்தது ஆர்டி பாஸ்கர் தான். அவர் தான் வந்து எல்லா கம்பெனிகளுக்கும் ஏறி இறங்கி இவங்களுடைய மியூசிக் என்ன, இது எப்படி வருதோ, என்ன படம் வருது, ஒரு பூஜை போட்டால் மறுநாள் காலையில் அங்கே பாஸ்கர் இருந்திருக்காரு, போய் எங்கள் தம்பி பாட்டை கேளுங்க, இப்படியெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி, இப்படி தான் ரொம்ப பெருங்கஷ்டம். அவர் ஒரு கஷ்டம்னா இவர் பல கஷ்டங்கள் பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பாரதி ராஜா மட்டும் வந்திருக்காரு. ஆனால் இவங்க 4 பேர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, எப்படி ஒன்றா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்போ இது மாதிரி இளையராஜா வந்து பாரதி ராஜா நிறைய உதவிகள் செஞ்சார், அவருக்கு நன்றி உணர்ச்சியாக இளையராஜா பதிலுக்கு எதுவும் செய்யலைங்கிற மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தான் இளையராஜாவை வளர்த்து விட்டது, கம்யூனிஸ்ட் கட்சி தான் அவங்களுக்கு வாய்ப்புகளை வாங்கி கொடுத்தது, ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கூட இல்லாமல் அதுக்கு எதிரான பாஜகவுக்கு அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது? கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஏன் இளையராஜா விலகினார்? இப்போ வந்து இந்த விஷயத்த சொல்கிறவங்களுக்கு அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இருந்துச்சுன்னே தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் எங்கள் ஊரில் வந்து உள்ள கம்யூனிஸ்ட் பெரியவர்கள், எங்கள் ஊரில் அப்போ வந்து நக்சல் பாரின்னு ஒரு இயக்கம் உண்டு. திருந்தி வாழ்கிற அந்த மனநிலைக்கு உள்ளவங்களுக்கு கடையெல்லாம் வச்சு கொடுத்தா, அப்படி கடை வச்சு கொடுத்த ஒருத்தர் வந்து எனக்கு இளையராஜா அப்பாவை பற்றி சொல்லியிருக்காரு, இளையராஜாவுடைய அண்ணனை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எப்படி இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வந்து பாடல்கள் மூலமாக வந்து மக்கள்கிட்ட பரப்புனாங்க அப்படிங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் தலைவர்களை முக்கியமானவராக பார்க்கப்படுற இஎம்எஸ் நம்பூதிரிபாடு அவர்கள் வந்து பாவலர் வரதராஜனுக்கு வந்து அவருடைய கஜனா பாறை இந்த இடத்துல வந்து தேர்தலில் வந்து ஜெயிச்சதுக்கு வந்து முதல் காரணமே வந்து என்னுடைய உழைப்பும் என்னுடைய பிரச்சாரமும் கிடையாது, பாவலர் வரதராஜனுடைய பாட்டு கிடைச்ச ஓட்டு தான் இந்த வெற்றி அப்படின்னு சொல்லி தனக்கு போட இருந்த மாலையை எடுத்து பாவலருக்கு வரதராஜனுக்கு போட்டார். இது ஒரு காலம். அப்போ அங்கே தொடங்குனது. அவங்க வந்து நேர்மையாக இருந்தாங்க, அப்படி அந்த எல்லாரும் ஒன்றா வாழ்ந்தாங்க.
ஆனால் கடைசி போக போக என்ன ஆகுது, கடைசி கட்டமாக வந்து வீட்டில் இருக்க சொத்துக்களை விற்று கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பாட்டு கச்சேரி நடத்தி கொடுத்துருக்காரு. யார்? பாவலர். அங்கே வந்து ராஜா சார் வந்து அப்போது ஹார்மோனியம் வாசிக்கிறது, பெண் குரலில் பாடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தொடர்ந்து வந்து இவங்களுடைய காலப்போக்கில் என்ன ஆகுது, இவங்க நம்மளும் தனியாக முயற்சி பண்ணணும் இப்போ பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ண பிறகு அதுக்கு முதல் பலியானவர் பாவலர் வரதராஜன். அவர் வந்து கச்சேரிக்கு போக முடியாமல் அவரை வீட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. வெளியில் எடுத்து மறுபடியும் ஜெயிலில் கொண்டு அரெஸ்ட்டாங்க. கடைசி காலத்தில் அவரை வந்து ஜாமீனில் எடுக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜாமீனில் எடுக்க ஆள் கிடையாது. அப்பவும் வந்து அவங்க வீட்டில் இருக்க சொத்தை விற்று தான் வந்து ஜாமீனில் எடுத்து கொண்டு போய் வெளியில் கொண்டு வந்தாங்க. திரும்ப வந்து வறுமையில் வாடிட்டு இருந்தாங்க கடைசி காலத்தில். வறுமையில் வாடிட்டு இருக்க அந்த சூழலில் வந்து அப்போ தான் அவங்க வந்து இங்கேருந்து முடியாமல் போய் கடைசியில் ஒரு கட்சியில் வந்து திமுகவில் வந்து சேர வேண்டிய சூழல் வந்து. இதெல்லாம் வரலாறு இப்படி இருக்குது. அதனால் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து இவங்க பிஜேபியில் சேர்ந்தார். எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இளையராஜாவை பொறுத்தளவுக்கு கூட்டத்தில் இருந்தாலும் அவர் தனியாக தான் இருப்பார். நீங்கள் எங்கே விட்டாலும் அவர் மட்டும் தனியாக தான் இருப்பார். இதை சொல்கிறதுக்கான முழு தகுதி எனக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு பாட்டு வந்து நீங்கள் வந்து சில நேரங்களில் பாட்டு எழுதுறத வந்து சார் வந்து திருத்துவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பாட்டில் வந்து இந்த கதை இப்படி இருக்குது, இந்த கதை இருக்குது. குறிப்பாக அந்த அன்னக்கிளியோட இதை வந்து ஒரு முறை சொன்னார். அன்னக்கிளி ஒன்றை தேடுதுன்னா அந்த பொண்ணு வர்றா, ஆத்தங்கரை ஓரத்தை நடந்து வர்றா, அந்த சைடு இருந்து அந்த சிவகுமார் கேரக்டர் பார்க்குது, இந்த இடத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணணும்ன்ட்டு அப்படி தான் நோஸ்ட்டு எழுதுறாரு. நம்ம நினைக்கிறோம் டியூன் போட்டுட்டு அவர் எல்லாருக்கும் கொடுத்து அதை வந்து பண்ண வேண்டியதானே, இதில் என்ன இருக்குன்னு. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஃப்ரேமில் வந்து யார் என்ன கேரக்டர் வரணுங்கிறத இவராகவே முடிவு பண்ணி ஒரு பாட்டை உருவாக்குறாரு. அப்படி வந்து இந்த பாட்டு என்னவா ஆகும் உனக்கு எப்படி தெரியும்னு அவர் கேட்குறது காரணம் என்னென்னா இதுதான். ஸோ ஒரு பாடலுக்கே அவர் தனித்தன்மையாக இருக்கிறா அப்படின்னா, ஒரு கருத்து உருவாக்கத்துக்கு வந்து அவரை வந்து நீங்கள் இன்னொரு ஆள் வந்து ஆட்கொள்ளவே முடியாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தது இவர் வந்து கைக்கொள்வார், இவரை வச்சு நம்ம வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ரஜினி நினச்சாங்கல்ல, ரஜினி வரல. இவரை நினச்சாங்க, இவரும் வரல. இவர் வர வைக்க முடியாது, அவரையாவது வர வச்சிடலாம், இவர் சுத்தமாக வர வைக்க முடியாது. அதனால கைவிட்டுட்டாங்க. இதுக்காக வந்து பிஜேபியோட மாவட்ட செயலாளர் மாதிரி இளையராஜாவை நீங்கள் ட்ரீட் பண்ணால் அது நல்லது இல்லை. ஆரம்பத்தில் இவங்க இளமை காலங்களில் ரொம்ப நெருங்கின நண்பர்களாக இருக்காங்க, சேர்ந்து பல வெற்றிகள் கொடுக்குறாங்க. அப்புறம் இடையில பிரச்சனைகள் வருது, பிரிகிறாங்க, திரும்ப சேர்ந்தாங்க. 2 பேரும் காரில் 2 பேரும் சேர்ந்து போய்கிட்டு ஒரு வீடியோலாம் போட்டாங்க. ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப இது பண்ணாங்க. அதுக்கு நடுவில் இந்த இப்படி ஒரு பேட்டி வந்திருக்கு. திரும்ப இவங்க நட்பில் ஒரு விரிசல் ஏற்படுற மாதிரி ஒரு சூழல் வந்து இது எப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க? திரும்ப உங்கள் நட்பில் ஒரு பிரச்சனை இல்லை நட்பில் ராஜா அதாவது பிடிவாதமாக இருக்கிறவங்க தான் ராஜா சார். ஆனால் என்னென்னா, இவரை பற்றி தெரியும். இப்போ இவருக்கு இவ்வளவு வயசாயிருச்சு. இவரை விட ஒரு வயசு தான் இளையவர் ராஜா சார். அப்போ அவர் வந்து எவ்வளோ இதுவாக இருக்கார். இவருக்கு வந்து இவரை பற்றி தெரியும். இவர் வந்து உளர்றாரு வைக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுருவார். அதனால இனிமேல்லாம் பிரிவு வந்து எதுவும் ஆக போகிறதில்ல. பிரிஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்கும் நிறைவாக வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க பாதையில் போயிட்டுருக்காங்க. பிரிஞ்சால் அது மறுபடியும் செய்தி ஆகுமே தவிர அது வந்து வேற ஒன்றும் ஆக போகிறதில்ல. பல கட்டங்களில் வந்து இளையராஜா இங்கே வந்து நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்னு. பல நிகழ்ச்சிகளில் கலந்துருக்காங்க. ஜீவா அம்மாவுடைய காரியம் நடக்கும்போது, சுருளி தீர்த்தத்தில் நடக்கும்போது அவர் வந்திருந்தார். நான் அங்கே போயிருந்தேன். அவர் அது எல்லாம் கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சின்ன அந்த கௌரவத்தில் பிரச்சனையால் அவர் 2 பேரும் பேசாமல் இருக்கலாம். ஆனால் இப்படி வந்து மீடியா மூலம் வர்ற விஷயத்துக்காக இனிமேல்லாம் பிரிய மாட்டாங்க.